ராதிகா, தமிழக பட்ஜெட்டில் உள்ள முத்தான 30 அறிவிப்புகளை இப்போது நாம் பார்க்கலாம். முதல் அறிவிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அமைப்பதற்கு 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை 6000 ரூபாயில் இருந்து 7000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கு 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நான்காவதாக மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை வழங்க அண்ணனின் சீர்திட்டத்திற்கு 812 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் நிறுவப்படும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக தமிழக வெற்றி கழக அரசின் பட்ஜெட்டில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க 10 சிறப்பு மையங்கள் அமைக்க 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 10,000 பெண்களுக்கு ஆண்டுதோறும் இலவச கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்திற்கு 51 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவதாக தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆவதாக மாவட்ட வாரியாக அங்கங்குள்ள தொழில்திறனுக்கு ஏற்ப சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆவதாக அறிவகம் என்ற பெயரில் இந்தியாவின் முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நகரம் உருவாக்கப்படும் என்றும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆவதாக 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடைகள் காப்போம் என்ற புதிய காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 13ஆவதாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ஆடை உற்பத்திக்கு ஊக்குவிப்பதற்காக திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 14ஆவதாக 16 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் புதிதாக நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 15ஆவதாக தாய் கேர் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 16ஆவதாக மின் வாகனங்களுக்கான 20,000 புதிய சார்ஜிங் சென்டர்ஸ் ஏற்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆவதாக சென்னையில் உள்ள கூவம், அடையாறு ஆறுகளை உலக தரத்தில் மறுசீரமைத்து சென்னையின் புதிய அடையாளமாக மாற்றப்படும் என உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. 18ஆவதாக குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைக்கும் வகையில் பொதுமக்கள் நம்ம சாலை செயலி மூலம் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவித்தால் அது சீரமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 19ஆவதாக 100 கிராமங்களில் சூரிய மின்வேலி, எஃகுவேலி உள்ளிட்ட அறிவியல் சார்ந்த பாதுகாப்பை ஏற்படுத்த மனித வனவிலங்கு மோதல் தடுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 20ஆவது அறிவிப்பாக நெல்லையில் பாயும் தாமிரபரணி, காவிரி, மதுரை, வைகை ஆறுகளில் மறுசீரமைப்பு செய்து மாசுபாட்டை தடுக்க விரிவான திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆவது அறிவிப்பாக பொட்டலமிடப்பட்ட கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டம் ரேஷன் கடைகளில் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 22ஆவதாக வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 30,000 பெண்களுக்கு தலா 5 ஆடுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 23ஆவதாக திருவள்ளுவர் திருநாளன்று ஆண்டுதோறும் காயிதே மில்லத் விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 24ஆவதாக அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீடு 5 லட்சத்தில் இருந்து உயர்த்தப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. 25ஆவது அறிவிப்பாக அரசு ஊழியர்களுக்கான அரிய நோய்களுக்கான மருத்துவ காப்பீடு 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 26ஆவதாக கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு வெற்றி வீடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு
ஒரு வீட்டின் அலகு தொகை 3.10 லட்சத்தில் இருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 27வது அம்சமாக அறிவிப்பாக விமான நிலையம், கிளாம்பாக்கம், கோயம்பேடு, பட்டாபிராம், பூந்தமல்லி, சுங்குவார் சத்திரம் இடையே மெட்ரோ வழித்தடம் அமைக்கப்படும் என பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. 28வது அறிவிப்பாக உள்ளூர் வேலைவாய்ப்பை ஊக்குவிப்பதற்காக காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறுகளில் நதிநீர் சுற்றுலா அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 29வது முக்கிய அறிவிப்பாக தென்பெண்ணையாறு, செய்யாறு, தென்பெண்ணையாறு, பாலாறு, தாமிரபரணி, வைப்பாறு நதிகளை இணைக்க விரிவான திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 30வது முத்தான அறிவிப்பாக காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் தமிழக வெற்றி கழக அரசின் முதல் பட்ஜெட்டில் முத்தான 30 அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ராதிகா.